கொடைக்கானல் உதகைக்கு செல்வதற்கு இ பாஸ் அமலில் இருக்கும் நிலையில் நாளை முதல் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. கோடை விடுமுறை காலங்களில் தமிழ்நாட்டில் உள்ள உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு அதிக அளவில் வாகனங்கள் செல்லும் நிலையில் உள்ளூர் வாகனங்களை தவிர்த்து பிற இடங்களிலிருந்து வரும் வாகனங்களுக்கு கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இ பாஸ் முறையை செயல்படுத்த சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி விண்ணப்பித்த அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்பட்டது. இந்நிலையில் சுற்றுச்சூழலை கவனத்தில் கொண்டு உதகை மற்றும் கொடைக்கானலுக்கான குறிப்பிட்ட அளவே வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. அதன்படி உதகைக்கு வார நாட்களில் 6000 வாகனங்களும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களும் அனுமதிக்கப்படுகின்றன. கொடைக்கானலை பொறுத்தவரை வார நாட்களில் 4000 வாகனங்களும் வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களுக்கும் அனுமதி தரப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டுப்பாடு ஏப்ரல் 1ஆம் தேதி நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இதனையொட்டி இ பாஸ் பெறும் இணையதளங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. எனினும் இந்த கட்டுப்பாடுகள் உள்ளூர் வாகனங்களுக்கு பொருந்தாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேருந்துகள், ரயில்கள் உள்ளிட்ட பொது போக்குவரத்து வாகனங்களில் செல்வோருக்கும் இ பாஸ் தேவையில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. கோவில்பட்டி அருகே பெட்ரோல் விற்பனை மைய மேலாளரை வெட்டி கொலை செய்துவிட்டு விபத்து போன்று சித்தரிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கயத்தார் அருகே உள்ள காப்பிங்கட்டியைச் சேர்ந்த சங்கிலி பாண்டி 29 வயதான இவர் கடம்பூரில் உள்ள ஒரு பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் மேலாளராக பணி செய்து வருகிறார். இன்று தனது வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் பணிக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் எதிரே வந்த கார் மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார். அருகே உள்ள காட்டுப்பகுதியில் விழுந்துள்ளார். அப்போது காரிலிருந்து இறங்கிய சிலர் அவரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் நிகழ்விடத்திலேயே சங்கிலி பாண்டி உயிரிழந்திருக்கிறார். முன்விரோதம் காரணமாக சங்கிலி பாண்டி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என்று காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கார் மோதியும் சங்கிலி பாண்டி உயிரிழக்காத நிலையில் அவரை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் குறித்த கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பதிலளிக்காமல் சென்றிருக்கிறார். எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இருந்தார். 4 வருஷம் திமுக எதுவுமே செய்யல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். கோவை மாவட்டத்தில் விடுபட்ட திட்டங்கள் திமுக செய்யாத திட்டங்கள் எல்லாம் மீண்டும் செய்ய வேண்டும் எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக 2026 வருவது உறுதி. கோவை மாவட்டத்தில் திமுக புறக்கணித்திருக்கிறது. கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடியார் விடுபட்ட திட்டங்களை திமுக செய்யாத திட்டங்களை செய்வோம். நன்றி. கோவையில் தொடர்ந்து எல்லா பகுதியிலும் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா பகுதியிலும் முக்கியமான பகுதியிலும் கண்டிப்பாக நிர்வாகத்தில் தொடர்ந்து திறக்கும். வரலாற்றிலேயே முதன்முறையாக தங்கத்தின் விலை ஒரு சவரன் 67,000 ரூபாயை கடந்திருப்பதால் குறைந்த வருவாய் உள்ளவர்கள் தங்கம் வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வரை 60,000 ரூபாய்க்கும் கீழாக சென்னையில் ஆபரண தங்கம் விற்கப்பட்டது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்ற நிலையில் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி முதன்முறையாக ஒரு சவரன் தங்கம் 60,200 ரூபாயாக உயர்ந்தது. ஜனவரி 31ஆம் தேதி ஒரு சவரன் 61,840 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 62,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரு சவரன் 63,240 ரூபாயாக உயர்ந்த தங்கத்தின் விலை 11ஆம் தேதி முதன்முறையாக 64,480 ரூபாயாக உயர்ந்து அதிர்ச்சி அளித்தது. மார்ச் 14ஆம் தேதியே 65,840 ரூபாயாகவும் மாலையில் 66,400 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டது. கடந்த சனிக்கிழமை ஒரு சவரன் 66,880 ரூபாயாக அதிகரித்தது. இந்நிலையில் இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் வரலாற்றிலேயே முதன்முறையாக 67,400 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது நடுத்தர வர்க்கத்தினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடியை மாற்ற RSS திட்டமிட்டிருப்பதாக சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் கூறிய நிலையில் 2029ஆம் ஆண்டிலும் மோடியே பிரதமர் என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பதிலடி தந்திருக்கிறார். இளம் வயதில் RSS சேவகராக இருந்த பிரதமர் மோடி 2014ஆம் ஆண்டு முதல் பிரதமராக பதவியேற்ற பிறகு நாக்பூரில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்திற்கு செல்லாமல் இருந்து வந்தார். இந்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள RSS தலைமை அலுவலகத்திற்கு நேற்று சென்றார். அவருடன் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்டோரும் சென்றனர். இந்நிலையில் அறிக்கை வெளியிட்டிருந்த உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியைச் சேர்ந்த சஞ்சய் ராவத் பிரதமர் பதவிக்கு வேறு நபரை RSS தேடுவதாகவும் அதனால்தான் ராஜினாமா செய்வதை கூறவே மோடி RSS அலுவலகம் சென்றதாகவும் கூறியிருந்தார்.
பிரதமர் மோடி செப்டம்பர் மாதம் 75 வயதை நிறைவு செய்யும் நிலையில் அவர் ஓய்வு பெறுவார் என்றும் தெரிவித்திருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், மோடிக்கு பிறகு யார் என்பதை தற்போது முடிவு செய்யும் நேரம் கிடையாது என்றார். 2029ஆம் ஆண்டிலும் மோடியே பிரதமராக தொடருவார் என்றார். தந்தை உயிருடன் இருக்கும் நிலையில் அடுத்த வாரிசை தேடும் வழக்கம் நமது கலாச்சாரத்தில் இல்லை என்றும் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியிருக்கிறார். ரம்ஜான் பண்டிகை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரம்ஜான் பண்டிகையை நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று கொண்டாடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் ரம்ஜான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டனர். தொழுகை முடிந்த பின்னர் ஒருவரையொருவர் ஆறத் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். கோவை கரும்புக்கடை பகுதியில் நடந்த தொழுகையில் பல்லாயிரம் பேர் பங்கேற்றனர். ஆண்கள், பெண்கள் தனித்தனியாக தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகைக்கு பின்னர் வக்ஃப் வாரிய மசோதாவிற்கு எதிராக கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாலஸ்தீனத்தில் அமைதி நிலவ வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நெல்லை மேலப்பாளையத்தில் SDPI கட்சி சார்பில் நடைபெற்ற தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 1000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜமா மசூதியில் காலையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். அதன்பின் ஒருவரையொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ரம்ஜான் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் மீது இந்துக்கள் மலர்களை தூவி வாழ்த்து தெரிவித்தனர். இந்தோனேஷியாவிலும் ரம்ஜான் பண்டிகை களை கட்டியது. ஜகர்த்தா நகரில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். நைஜீரியாவில் லாகோஸ் நகரில் திறந்தவெளி மைதானத்தில் நடைபெற்ற தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். சென்னையில் பிரியாணி கடைகளில் கூட்டம் அலைமோதும் நிலையில் சில கடைகளில் பவுன்சர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று ரமலான் கொண்டாடப்படும் நிலையில் சென்னையில் உள்ள அனைத்து பிரியாணி கடைகளிலும் கூட்டம் அலைமோதுகிறது. சில கடைகளில் விரைவாக பிரியாணி தீர்ந்துவிட்ட நிலையில் பல பிரபல கடைகளில் பிரியாணி காலியாகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் ஒரு கடையில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பவுன்சர்கள் என்று அழைக்கப்படும் தனியார் பாதுகாவலர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். திருப்பூரில் காங்கேயம் சாலையில் பிரியாணி கடை வீதியில் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த வீதியில் மட்டும் 60க்கும் மேற்பட்ட பிரியாணி கடைகள் இருக்கும் நிலையில் ஒரே நாளில் 40 டன் பிரியாணி விற்பனையாகியிருப்பதாக கூறப்படுகிறது. இன்னைக்கு ரம்ஜான் முன்னிட்டு பிரியாணி வாங்கலாம் வந்தோம். ஃபர்ஸ்ட் ஓவர் க்ரௌடா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க்கா வந்தா திரும்ப ஒர்க்கா பார்த்தா கூட்ட க்ரௌட கம்மியா இருந்துச்சு. சரி திரும்ப பார்சல் வாங்கிட்டு போலான்ட்டு வந்து வாங்கிட்டு போறோம். நான் அதனால இன்னைக்கு இந்த அளவு கூட்டம் வீட்டுகளை யாரும் அதிகமா செய்யறது இல்லைங்க. பிரியாணி எல்லாம் நீங்க கடையில தான் ஆர்டர் 5 கிலோ 10 கிலோ 20 கிலோங்கிறது ஆர்டர். ரெண்டாவது இந்த ஏரியாவில் மிகவும் பிரியாணிக்கின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு ஏரியா. நல்லா அதனால அதிகமான அளவு கூட்டங்கள் எப்பயுமே இருக்காங்க. இன்னைக்கு எங்களால் கொடுக்க முடியாத அளவு கூட்டங்கள் அதிகமா இருக்குது. கடையிலே ரொம்ப கூட்டமா இருக்கு. ரெகுலரா நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்லி பார்சல் மட்டும் தான் போயிட்டு இருக்கு.
ரம்ஜான் விடுமுறை காரணமாக ஒகேனக்கலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். ஒகேனக்கலில் பல்வேறு இடங்களுக்கும் ஆற்றுப்பகுதி மற்றும் அருவிகளில் குளித்தும் மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் பரிசல் பயணம் மேற்கொண்டனர். காவிரி ஆற்றின் அழகை ரசித்தனர். குடும்பத்துடன் பூங்காவில் அமர்ந்து மீன் குழம்புடன் உணவு உண்டு மகிழ்ந்தனர்.